கள்ளக்குறிச்சி ரிட்டையர்ட் தாசில்தார் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் போட்ட கேஸ்ல தமிழ்நாடு கேஸ் தான். அது தமிழ்நாடு கேஸ். அந்த தமிழ்நாடு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு சொல்லி இருக்குது. அலவன்ஸ் என்பது வந்து பணவீக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய தொகை, பணவீக்கத்தை ஈடுகட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய தொகை. அது வந்து சம்பளத்தினுடைய பென்ஷன்ல ஒரு பகுதி. டிஏ உயர்த்தி கொடுக்கணுன்றது நம்ம கோரிக்கை. இந்த கோரிக்கை சிங்கிள் ஜட்ஜி என்ன சொல்லியிருக்காரு, பெஞ்ச் என்ன சொல்லியிருக்கு, அது கொஞ்சம் விளக்கமா சொல்லுங்க. அதாவது ஏற்கனவே சிங்கிள் ஜட்ஜிட்ட போகும்போது சிங்கிள் ஜட்ஜ் என்ன சொன்னாரு, நீங்க வந்து டிஏ உயர்த்தி தான் கொடுக்கணும், இந்த கிளாஸே தப்பானது, அதனால வந்து இந்த கிளாஸை வந்து நான் ரத்து பண்றேன், ரத்து பண்ணிட்டு நீ வந்து எல்லா தொழிலாளர்களுக்கும் ஒப்பந்த அடிப்படையிலான ஊதிய பலனை கொடுத்து டிஏவையும் உயர்த்தி கொடுத்து அதற்கான அரியர்ஸை 12 வார காலத்துக்குள் கொடுங்க அப்படின்னு வந்து சொல்லி தீர்ப்பு சொன்னாங்க. அரியர் 12 வார காலத்துக்குள்ள அரியர்ஸ் உட்பட கொடுக்கணும், அதான் தீர்ப்பு. இந்த தீர்ப்பே என்னன்னா வெறும் டிஏ உயர்த்தி கொடுக்குற தீர்ப்பு அல்ல, அரியருடன் கொடு அப்படின்னு சொல்லி தான் அந்த சிங்கிள் ஜட்ஜுடைய ஜட்ஜ்மெண்ட். அதாவது பெஞ்சுக்கு போய் எல்லாம் அந்த கதையெல்லாம் உங்களுக்கு தெரியும். இப்போ கடைசியில் பெஞ்சில் என்ன வாதம் வந்துச்சு, நாங்கள் டிஏ உயர்த்தி கொடுக்குறது சம்பந்தமா நீதிமன்றம் என்ன சொல்லுதுன்னா, டிஏ உயர்த்தி கொடுக்க மாட்டோம்னு நிர்வாகம் சொல்லுது. நிர்வாகம் டிஏ உயர்த்தி கொடுக்க மாட்டோம்னு சொல்லும் பொழுது கோர்ட் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, டிஏ என்பது என்ன, ஏற்கனவே டிஏ சம்பந்தமாக சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குது. அது நம்ம கள்ளக்குறிச்சி ரிட்டையர்ட் தாசில்தார் அசோசியேஷன் அப்படிங்கிற ஒரு அசோசியேஷன் போட்ட கேஸ்ல தமிழ்நாடு கேஸ் தான். அது தமிழ்நாடு கேஸ். அந்த தமிழ்நாடு கேஸ்ல சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு சொல்லி இருக்குது. அந்த தீர்ப்புல வந்து ரிட்டையர்ட் ஆபீசர்ஸ்க்கு டிஏ கம்மியா கொடுத்துருக்காங்க. அதை ஒட்டி அந்த தீர்ப்பு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் தீர்ப்பாயிருக்குது. சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லி இருக்குது அப்படின்னா, டிஏ என்பது அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் என்பது, அதுக்கு இன்னொரு பேர் வந்து டியர்னஸ் பே. அகவிலைப்படி என்பது தான் ரெண்டுக்குமே தமிழ்ல வந்து அகவிலைப்படி தான் அர்த்தம். டியர்னஸ் பே என்பது வந்து நீ வந்து பென்ஷன் வாங்குற தொழிலாளிக்கு இல்லாட்டி சம்பளம் வாங்குற தொழிலாளிக்கு இல்லாட்டி பென்ஷன் வாங்குற ஆட்களுக்கு அவர்களுடைய சம்பளம் நிர்ணயம் செய்யப்பட்ட பிறகு தொடர்ந்து விலைவாசி உயருது, பணவீக்கம் உயருது. இப்போ டியர்னஸ் பே என்பது இல்லாட்டி டியர்னஸ் அலவன்ஸ் என்பது வந்து பணவீக்கத்தை பேலன்ஸ் பண்றதுக்காக கொடுக்கக்கூடிய தொகை, பணவீக்கத்தை ஈடுகட்டுறதுக்கு கொடுக்கக்கூடிய தொகை. அது வந்து சம்பளத்தினுடைய பென்ஷன்ல ஒரு பகுதி. ஏற்கனவே அந்த சுப்ரீம் கோர்ட் வழக்குல என்னன்னா வந்து சர்வீஸ்ல இருக்க தொழிலாளிக்கு ஒரு டிஏவும் ரிட்டையர்ட் ஆனவங்களுக்கு ஒரு டிஏவும் தான் அதுல கொடுக்கப்பட்டிருக்குது. ஆமா, அல்ல அந்த கோர்ட்ல அந்த கேஸ்லயே இருந்தான். அந்த கேஸ்ல அதான் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லுதுன்னா வந்து விலைவாசி உயர்வு என்பது சர்வீஸ்ல இருக்க ஆளுக்கு ஒண்ணுதான், ரிட்டையர்ட் ஆன ஆளுக்கு ஒண்ணுதான். ரிட்டையர்ட் ஆன ஆளுக்கு ஒரு விலைவாசி, சர்வீஸ்ல இருக்க ஆளுக்கு ஒரு விலைவாசின்னு கிடையாது. அதனால விலைவாசி என்பது வந்து எல்லோருக்கும் ஒன்றுதான். அதனால வந்து இந்த டியர்னஸ் பே, டியர்னஸ் அலவன்ஸ் என்பது எல்லாருக்கும் தான் கொடுக்கணும். அவங்களுக்கு என்ன ரேட்ல கொடுக்குறியோ அதே ரேட்ல கொடுத்தா தான் அந்த பென்ஷனரும் வந்து பாதுகாக்கப்படுவாங்க. அதனால பென்ஷனுடைய ஒரு பகுதி தான் டிஏ. டிஏ என்பது தனித்தொகை அல்ல. அது வந்து பழைய பென்ஷன் வாங்கிட்டு இருக்கக்கூடிய பென்ஷனை வாங்கிட்டு இருக்கக்கூடிய தொகையை விலைவாசி உயர்வு கூடும் போது விலைவாசி உயர்வை ஈடுகட்டுவதற்காக கொடுக்கக்கூடியது. அதனால வந்து டிஏ என்ற தனித்தொகையில் நீ வந்து சர்வீஸ்ல இருக்கிற எம்ப்ளாய்க்கு என்ன தொகை கொடுக்கிறதோ அதே தொகையைத்தான் பென்ஷனருக்கும் கொடுக்கணும் என்று ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டி இருக்குது. அந்த சுப்ரீம் கோர்ட் வழிகாட்டுதல் இந்த வழக்குக்கு பொருந்தும். எனவே இதுல வந்து நிர்வாகம் சொல்லக்கூடிய, அரசாங்கம் சொல்லக்கூடிய வாதம் சரியில்லை. சர்வீஸ்ல இருக்கக்கூடிய தொழிலாளி என்ன டிஏ வாங்குறாங்களோ அதே டிஏவை தான் ரிட்டையர் ஆன தொழிலாளிகளுக்கும் கொடுக்கணும். ஏற்கனவே சுப்ரீம் கோர்ட் இப்படி வழிகாட்டப்பட்டிருக்குது என்ற அடிப்படையில் தெளிவாக தீர்ப்பு என்பது வந்து சொல்லப்பட்டிருக்குது.